ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக 4 வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் ஒரே மாவை பயன்படுத்தி ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க இந்த மாவு பார்த்திங்கன்னா, முறுக்குக்கு நம்ம மாவு அரைப்போம் இல்லையா, அந்த முறுக்கு மாவு தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் இந்த முறுக்கு மாவை இப்போ லாஸ்ட் மினிட்ல நம்மளால் அரைக்க முடியாது. அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்சி சலித்த உளுந்த மாவு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ஆல்டர்னேட்டிவ். முறுக்கு மாவு இல்லைன்னா நீங்கள் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட முறுக்கு மாவு இருந்ததுன்னா, முறுக்கு மாவு அரைக்கிறதுக்கு நிறைய மெத்தடில் இருக்குது. அதில் எந்த மெத்தடில் நீங்கள் முறுக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த மாவை பயன்படுத்தி இந்த 4 வகையான ஸ்நாக்ஸும் ஈஸியாக நம்ம கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்நாக்ஸாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த முறுக்கு மாவோட அந்த அளவுகள்லாம் எவ்வளோ அளவில் அரிசி உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கேன்றதையும் நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ முறுக்குக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 2 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை நல்லா சலிச்சுக்கலாம். சப்போஸ் இந்த முறுக்கு மாவு உங்ககிட்ட இல்லைன்னா, கடையில் வாங்கின ஏதாவது ஒரு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, புழுங்கல் அரிசி மாவு, இடியாப்ப மாவு, எது வேணாலும் நம்ம இந்த ரெசிபிக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு பயன்படுத்திக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச உளுந்தோட மாவு சலிச்சுட்டு சேர்த்துக்கணும். சலிக்காமல் சேர்க்கக்கூடாது, வெடிக்கவும். அதனால் சலிச்சுட்டு தான் சேர்த்துக்கணும். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு முறுக்கு மாவு எடுத்து சலிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1.25 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர் அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கிட்டோம். இப்போ அதுக்கு நம்ம மேக்ஸிமம் ஒரு 1.25லேருந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு இப்போ இந்த முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு பட்டர் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவு முறுக்கு மாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததான் இதில் கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளுக்கு பதிலாக நம்ம வெள்ளை எள்ளு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஓமம் சேர்த்துட்டு அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த தண்ணியிலே சால்ட் உப்பு சேர்த்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக நமக்கு மாவோட மிக்ஸ் ஆகி வரும். இப்போ சால்ட்டு சேர்த்துட்டு அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மாவு சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். மாவு சேர்த்த பிறகு ஸ்டவ்வை ஆனில் வச்சிடக்கூடாது. இது நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதோட சூடெல்லாம் குறைஞ்சி கை பொறுக்கிற அளவுக்கு சூடு குறைஞ்சிருக்கும். அந்த டைமில் எடுத்து நம்ம இந்த மாதிரி சாஃப்டான டோ மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். சப்பாத்திக்கெலாம் மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு சாஃப்டாக இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் தண்ணி பத்தில் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த டைம் நார்மல் வாட்டர் கூட லேசாக தண்ணி தெளித்து நம்ம இதை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த திருகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முறுக்கு குழாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் தேன் குழல் வச்சு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த முறுக்கு குழாயில் நம்ம முறுக்கு மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த முறுக்கு மாவு நம்ம டேரெக்டாக இந்த ஜல்லிக்கரண்டியில் சுற்றி விட்டுட்டு நம்ம எண்ணெயில் சேர்க்கலாம். அப்படி இல்லைனா கூட குட்டி குட்டி பிளேட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பிளேட்ஸில் அழகாக ரவுண்ட் ஷேப்க்கு முறுக்கை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையாலே எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்ல சுத்தமான வெள்ளை துணி, காட்டன் துணி இருக்கும் இல்லையா, அதில் கூட நம்ம ரவுண்ட் ஷேப்க்கு இந்த முறுக்கை நல்லா அழகாக புழிஞ்சு வச்சுட்டு நம்ம எடுத்து நம்ம எண்ணெயில் பொரிக்கிற நேரத்துக்கு சேர்த்துக்கலாம். இது நமக்கு கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும். அதே சமயம் அதில் எக்ஸஸாக ஏதாவது ஈரம் இருந்தால் கூட சப்போஸ் நம்ம அந்த துணியில் நம்ம புழிஞ்சு வைக்கும்போது அந்த ஈரத்தை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ ஆல்ரெடி நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்நாக்ஸாக பண்ணிகிட்டே வந்திருக்கேன் நான். ஸோ அதனால் அந்த இந்த முறுக்கை அழகாக ரவுண்ட் ஷேப்க்கு இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். ஜல்லிக்கரண்டியில் முறுக்கை புழியறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயில் டிப் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது நனைச்ச மாதிரி எடுத்துக்கணும். அப்போ நமக்கு அந்த ஜல்லிக்கரண்டியில் இந்த மாவு ஒட்டாமல் வரும் நமக்கு.
இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு முறுக்கா இதில் சேர்த்துக்கலாம். முறுக்கை வந்து எண்ணெயில் சேர்த்த உடனேவே டக்குன்னு மேலே எலும்பி வரும். அப்படி இருந்துச்சுன்னா எண்ணெயோட காய்ச்சல் வந்து சூடு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அடியில் போய் நின்று அதுக்கப்புறம் மேலே வந்துச்சுன்னா எண்ணெயோட சூடு வந்து குறைச்சலாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த முறுக்கோடு வந்து நம்ம நிறுத்திட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சு எண்ணெய் நல்லா சூடான பிறகு முறுக்கை வந்து சேர்த்துக்கலாம். இது எதுக்காகனா நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெயோட சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து நல்லா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சம்டைம்ஸ் வந்து கிறிஸ்பினஸ் கூட வந்து கம்மியாயிடும். அதனால் வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெயில் வந்து முறுக்கு சேர்த்த உடனே டக்குன்னு மேலே எழும்பி வரணும். இப்போ ஒவ்வொரு முறுக்கா நம்ம எண்ணெயில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நம்ம வந்து திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் 2 சைடும் ஈவனாக நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த பேக்கரிலாம் கிடைக்கும். நல்லா ஒயிட் கலரில் ரொம்ப சூப்பர் சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அந்த முறுக்கு மாதிரியே இது வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம இதை வந்து பாயில் பண்ண தண்ணியில் வந்து நம்ம இந்த மாவு சேர்த்து செஞ்சுருக்கோம். நல்லா ஷைனிங்காக சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும் இந்த முறுக்கு. இப்போ இதோட பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்ட பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம எண்ணெயிலே வச்சுருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நிமிஷத்துக்காகுது. இது எதுக்காகனா நம்ம இந்த மாவு வந்து வேக வச்சு தான் செய்கிறோம். ஸோ அது சம்டைம்ஸ் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வந்து வேகாமல் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம 1 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம இந்த பபிள்ஸ் அவ்வளோதான். இப்போ பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் வந்து எண்ணெயிலே வச்சுருந்து இப்போ நம்ம வந்து இதை வெளியில் எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியான முறுமுறுப்பான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. வீடியோட ஸ்டார்டிங்லேயே இந்த முறுக்கு மாவை எப்படி அரைக்கிறதுன்ற மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறேன். அரிசி மாவு 1 கிலோ, அதுக்கு 200 கிராம் அளவுக்கு உளுந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கணும். அது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை. இப்போ பாருங்கள், நல்ல கிறிஸ்பியான முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த முறுக்கு மாவு வந்து நல்லா ஒரு 6 மாதத்துக்கு மேலும் நம்ம வந்து தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த முறுக்கு மாவு அரைக்கும் போது அரிசி வந்து கழுவியெல்லாம் அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு துணியில் தொடச்சி எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். இப்போ அடுத்ததாக 2 டம்ளர் அளவுக்கு அதே முறுக்கு மாவு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா காரசாரமான தட்டை வந்து செய்ய போகிறோம். இதே முறுக்கு மாவை பயன்படுத்தி தான். கண்டிப்பாக டேஸ்ட்டோட வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும். முறுக்கு மாவில் ஒரே மாவு தானே பயன்படுத்தி செய்கிறீங்க, எல்லா ஸ்நாக்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்ற டவுட் வரும். ஆனால் நம்ம இதை செய்கிற மெத்தடு கூட ஆட் பண்ணுற அந்த இன்க்ரீடியன்ட் இதை பொறுத்து இதோட டேஸ்ட் எல்லாமே மாறுபடும். சிலருக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸ்நாக்ஸ் ஒவ்வொன்றும் வந்து தனித்தனியாக மாவு ரெடி பண்ண. அவங்களுக்காக தான் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு முறுக்கு மாவு எடுத்து சலிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ அதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து அதை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ தண்ணி நல்லா சூடான பிறகு இதில் வந்து மொத்தமாக 4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறோம். தட்டைக்கு வந்து பட்டர் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கணும். 1 டம்ளர் அளவுக்கு மாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர். முறுக்குக்கு வந்து நம்ம 1க்கு 1 தான் சேர்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி தட்டைக்கு செய்யும்போது நம்ம 1 டம்ளர் அளவு மாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கணும். ஸோ நம்ம 2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு, அதாவது முறுக்கு மாவு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு வந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கணும். இப்போ சப்போஸ் உங்ககிட்ட முறுக்கு மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக தாராளமாக கடையில் வாங்கின ஏதாவது ஒரு அரிசி மாவு வந்து எடுத்துக்கலாம். அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச உளுந்த மாவு பொடி பண்ணிவிட்டு அதை வந்து சலிச்சுட்டு சேர்த்துக்கணும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்ததாக உப்பு, தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து கொதிக்கணும். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொதிக்கிற நிலைக்கு வந்து வரணும். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். ஜீரகம், பெருங்காயத்தூள், எள்ளு, உப்பு இது எல்லாமே வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம அரிசி மாவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து வறுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இதை வந்து பாயில் பண்ணி தான் நம்ம வந்து பாயில் மெத்தடில் தான் வந்து செய்ய போகிறோம். அதனால் வந்து வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஆட் பண்ணிக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சுருந்துட்டு ஆஸ் யூஷுவல் இதோட சூடு நல்லா குறைஞ்சிட்ட பிறகு கை பொறுக்கிற சூடுக்கு வரும்போது நம்ம எடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக வந்து பசைஞ்சு வச்சுக்கணும்.
இந்த மாவு வந்து முறுக்கு செய்யும்போதும் சரி, தட்டை செய்யும்போதும் சரி, வேறு எந்த ஸ்நாக்ஸ் செய்யும்போதாக இருந்தாலும் நம்ம மாவு ரெடி பண்ணுறதுலையுமே இருக்குது அந்த ஸ்நாக்ஸோட அவுட்புட்டு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து அந்த டோவை சாஃப்டாக ரெடி பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்நாக்ஸும் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது மூடி போட்டு வச்சுருந்து அதுக்கப்புறமா இதோட சூடெல்லாம் நல்லா குறைஞ்சிட்ட பிறகு இதை எடுத்து நம்ம இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை டோ மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி தட்டை செய்யும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஈஸியாக செய்கிறதுக்கு என்னென்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டிட்டு இதை வந்து நம்ம பூரி ப்ரெஷரில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்க்கு ரெடி பண்ணி முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்தையும் நம்ம அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா மேக்ஸிமம் வானலியில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 டைமில் இது எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். இது வந்து சீக்கிரத்தில் வந்து பொரிஞ்சு வந்துடும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து வானிலையில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து உருட்டிட்டு அதை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்கும், கேஸும் வந்து வேஸ்ட்டாக போகும். ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பூரி ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, அதில் அப்படி சப்போஸ் பூரி ப்ரெஷர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீட்டில் ஏதாவது ஃப்ளாட்டான கப்பு அந்த மாதிரி கப்பு கிண்ணங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம இதை வந்து அழகாக ரவுண்ட் ஷேப்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பூரி ப்ரெஷர் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வீட்டில் ப்ரொவிஷன்ஸ் கவர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கவரை வந்து கட் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து தட்டை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இதில் ஒட்டாமல் வரும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெய் தடவிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குட்டி குட்டி பால்ஸ், அதை எடுத்து நம்ம இதில் வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்தாலே அழகாக ரவுண்ட் ஷேப்க்கு நமக்கு வந்துடும். ரொம்ப மெல்லிசாகவும் திரட்ட தேவையில்ல, ரொம்ப திக்காகவும் திரட்ட தேவையில்ல, ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் தான் நமக்குமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடையில் கிடைக்கிற மாதிரி வந்து சூப்பரான ஒரு கிறிஸ்பியான தட்டை வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம வீட்டில் இந்த முள்ளு கரண்டி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம குட்டி குட்டி ஹோல்ஸ் மாதிரி இதில் போட்டு வச்சுக்கணும். இது எதுக்காக அப்படின்னா தட்டை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்த பிறகு அது அப்படியே உப்பி வரும் சம்டைம்ஸ் நல்லா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக. அந்த மாதிரி உப்பி வந்துச்சுன்னா அதுக்குள்ளே எண்ணெய் சேர்ந்துட்டு நமக்கு வந்து சாப்பிடும்போது ரொம்ப சொதன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா அது வந்து அப்படியே ஃப்ளாட்டாகவே நல்லா கிறிஸ்பியாக தட்டை வந்து நமக்கு கிடைக்கும். அது வந்து உப்பி வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள் தட்டை எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். அதுலேயுமே வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் கவர் வந்து சேர்த்துட்டு அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதில் சேர்த்துருக்கேன். அப்போ தான் இது வந்து ஒட்டாமல் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா தட்டையிலையும் அதே மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். தட்டை சேர்க்கும் போது எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு தட்டையை வந்து நம்ம ஒவ்வொன்றா இந்த ஓரங்களில் வானலியில் ஓரங்களில் வந்து நம்ம அழகாக ஈஸியாக வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயோட கொள்ளளவு பொறுத்து நம்ம வந்து தட்டையை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை ஒரு 2 டைம்லேயே இந்த தட்டை எல்லாத்தையுமே வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். இதனால தான் நான் சொன்னது ஆல்ரெடி முன்னாடியே நம்ம வந்து இதை அழகாக ரவுண்ட் ஷேப்க்கு திரட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தட்டையை எண்ணெயில் சேர்த்துட்டு உடனே நம்ம கரண்டியை வச்சு கலரக்கூடாது, உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உடஞ்சி போயிடும், தூளாக ஆகிடும். அதனால ஒரு 2 நிமிஷத்துக்கு அது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓரளவுக்கு நல்லா ஸ்டிப்பான பிறகு அதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா ஓரளவுக்கு ஸ்டிப்பான பிறகு நம்ம கரண்டியால் இதை வந்து இதே மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போது தான் நமக்கு எல்லா தட்டையுமே ஈவனாக கிறிஸ்பியாக கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து தட்டை வந்து ஒவ்வொன்றா சேர்த்துட்டே இருப்போம். முன்னாடி சேர்த்த தட்டை சில தட்டைங்க வந்து ஓரங்களில் வந்து திக்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒன்ஸ் வந்து 2 சைடும் ஸ்டிப் ஆகிடுச்சுன்னா நல்லா வந்து இதை கலந்து, அதாவது இந்த எண்ணெயில் வந்து திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் 2 சைடு ஈவனாக கிறிஸ்பியாகி கிடைக்கும். அதே மாதிரி தட்டையுமே நல்லா இப்போ அதோட பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்ட பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நம்ம வச்சுருக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த தட்டையோட நடுப்பகுதியில் அப்படி வேகாமல் இருக்கும். அதை வந்து நம்ம நல்லா கிறிஸ்பியான தட்டையோடு வைக்கும்போது அதையுமே சேர்த்து நமத்து போக வச்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம எண்ணெயிலே வச்சுருந்தோம். அதாவது பபிள்ஸ்லாம் அடங்கிட்ட பிறகு 2 நிமிஷம் எண்ணெயிலே வச்சுருந்தோம்னா எல்லா தட்டையுமே மேக்ஸிமம் வந்து கிறிஸ்பியாகி வந்துடும் நமக்கு. சப்போஸ் இப்போ நீங்கள் தட்டையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டிங்க, தட்டை வந்து நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா டப்பாக்குள்ளே, அந்த டைமில் வந்து ஒவ்வொரு தட்டையாக வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டைம் சப்போஸ் வந்து சென்டரில் நல்லா கிறிஸ்பியாகாமல் இருந்துச்சுன்னா அகெயின் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த எண்ணெயில் சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லா ஈவனாக நமக்கு அவ்வளோதான். நல்லா கிறிஸ்பியான காரசாரமான மொறுமொறுப்பான தட்டை வீட்டிலேயே சூப்பராக செஞ்சாச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் தட்டை. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இந்த பட்டர் இது எல்லாத்தையும் வந்து சேம் மெஷர்மெண்ட்டில் சேர்த்துக்கோங்க. நல்ல பர்ஃபெக்டான காரசாரமான தட்டை வந்து கிடைக்கும். இப்போ
இப்போ அடுத்ததாக நம்ம உப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்காக சேம் அதே முறுக்கு மாவுலேருந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் முறுக்கு மாவு வந்து எடுத்திருக்கேன். அப்போ இந்த மாவு வந்து சலிச்சுட்டு எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த முறுக்கு மாவு இல்லைன்னா 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்சி சலிச்ச உளுந்து மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக கருப்பு எள்ளும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயப்பொடி வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி. நான் வந்து இந்த உப்பு சீடைக்கு இன்றைக்கி வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்க்கலை. தேங்காயை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு சேர்ப்பாங்க. ஸோ வந்து எனக்கு வந்து தேங்காய் துருவல் வந்து பிடிக்காது. அதனால் நான் வந்து அந்த ட்ரை பண்ண தேங்காய் வந்து சேர்த்துக்கல. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த தேங்காய் துருவலை வந்து ட்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். இப்போ இதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து இந்த சீடை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ 1 டம்ளர் அளவுக்கு மாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். கொதிக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து நம்ம இது கூட சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து கை பொறுக்கிற அளவுக்கு இதோட சூடு வந்து குறையட்டும். குறைஞ்ச பிறகு நம்ம இதை எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை சாஃப்டான டோவாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டி பால்ஸாக வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இதோட சூடெல்லாம் நல்லா குறைஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி டோவாக ரெடி பண்ணி இப்போ இதை அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் வந்து ஒரு வானொலி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து அதுக்குள்ளே இந்த மாவோட சூடு வந்து குறைஞ்சிடுச்சு. இப்போ இந்த மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சீடை வந்து வெடிச்சிருமோன்ற பயம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை வந்து வெடிக்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக எனக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் சீடை செய்யும்போது நல்லா வெடித்து என் கையெல்லாமே வந்து காயமாயிருக்கு. ஸோ அதனால் எனக்குமே எப்போவுமே இந்த சீடை செய்யும்போது ரொம்பவே பயமாக தான் இருக்கும். அதனால தான் நான் வந்து கொஞ்சமான குவான்டிட்டி வந்து எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சீடை வந்து வெடிக்காமல் ஷுவராக வந்து கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பால்ஸ் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த பால்ஸை வந்து நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் நம்ம இதை வந்து ரவுண்ட் ஷேப்க்கு வந்து கொண்டு வரக்கூடாது. ஸோ அதனால் வந்து லேஸாக வந்து கையாலேயே எடுத்து அப்படியே குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து விரிசல் வந்து இருக்கணும். விரிசல் இருந்தால் தான் நமக்கு வந்து இது வந்து வெடிக்காமல் வரும். பாருங்கள், லைட்டாக விரிசல் இருக்குது இல்லையா? இதை மாதிரியே எல்லா உருண்டையும் குட்டி குட்டியாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து இந்த மாவு வந்து நம்ம உருட்டக்கூடாது. ஸோ லேஸாக வந்து கையால் அப்படியே உருட்டினோம்னா நல்லா அழகாக கொஞ்சம் அந்த விரிசலோடு சேர்ந்தாப்புல வரும். இந்த விரிசல் இருந்தால் தான் நமக்கு வந்து வெடிக்காத சீடை வந்து கிடைக்கும். இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இருந்தாலுமே நமக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அதுவும் எனக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இதில் நம்ம இந்த டூத் பீக் இருக்கும் இல்லையா, அதை வச்சு குட்டி குட்டி ஹோல்ஸாக வந்து நான் போட்டு வச்சுக்கிறேன். எல்லா பால்ஸ்லேயுமே வந்து ஒவ்வொன்றா வந்து 1, 2 அந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சுக்கிறேன். இந்த ஹோல்ஸ் வந்து மேலாக்கில் நான் வந்து போடல, நல்லா வந்து ஆழம் வரைக்கும் வந்து இந்த டூத் பீக் வச்சு ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சுக்கிறேன் இந்த பால்ஸில். இந்த மாதிரி பண்ணும்போது கேரண்டியாக சீடை வந்து வெடிக்கவே வெடிக்காது. அதே மாதிரி எண்ணெயை காய வைக்கும்போது நல்லா ஹை ஃப்ளேம்லலாம் காய வச்சிடாதீங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து நல்லா கொஞ்சம் சூடானால் போதும். ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த சீடை எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் செஞ்ச இந்த உப்பு சீடை வந்து கொஞ்சம் அதிகமான விரிசலோடவே தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நமக்கு வந்து சீடை வந்து வெடிக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. கை ஃபுல்லாக வந்து இந்த எண்ணெய் பட்டு என்னால் ஒரு 10 to 15 டேஸ்க்கு வந்து வேலையே செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த சீடையை செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் விரிசல் வந்து அதிகமாக வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு சீடை தான் தேவை, அது வெடிக்கவும் கூடாது. ஸோ அதனால் இதை எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல கிறிஸ்பியான சீடை வந்து கிடச்சிடுச்சு நமக்கு. நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பித்தோடனே எண்ணெயோட பபுள்ஸ்லாம் அடங்கிடும். அந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ அடுத்ததான் வந்து பட்டர் முறுக்கு வந்து செய்ய போகிறோம். இதுக்குமே நம்ம வந்து சேம் அதே அரிசி மாவு தான் எடுத்துக்க போகிறோம். அதாவது முறுக்கு மாவு வந்து எடுத்துக்க போகிறோம். மொத்தமாக சேர்த்து 4 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம வெறுமனே இந்த முறுக்கு மாவு சேர்த்தாலுமே இது நல்லா கிறிஸ்பியாக தான் கிடைக்கும். ஆனால் கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் வேணும், பட்டர் முறுக்கு வந்து அதே டேஸ்ட்டில் வேணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். 4 டம்ளர் அளவுக்கு முறுக்கு மாவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கணும். சப்போஸ் முறுக்கு மாவு இல்லாத பட்சத்தில் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு, எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். பச்சை அரிசி மாவு, புழுங்கல் அரிசி மாவு, இடியாப்ப மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, அது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு இந்த கடலைப்பருப்பு மாவு, கடலை மாவு. கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சலிச்சுட்டு தான் பயன்படுத்தணும். ஏன்னா வந்து இந்த பொட்டுக்கடலை அரைக்கும் போது சம்டைம்ஸ் நரன்னு இருக்கும், அது இருந்தால் கூட வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அரிசி மாவு, இந்த பொட்டுக்கடலை, கடலை மாவு இது எல்லாத்தையுமே வந்து சலிச்சுட்டு தான் நம்ம வந்து பட்டர் முறுக்கு செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ இந்த மாவு வந்து சலிச்சாச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக வந்து கருப்பு எள்ளு, அது கூடவே கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். மொத்தமாக நம்ம 4 டம்ளர் அளவுக்கு மாவு வந்து எடுத்திருக்கோம். இப்போ அதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ இந்த கடலை மாவு சேர்த்து ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணும்போது தண்ணி வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அரிசி மாவு காட்டிலும் இல்லை வந்து இந்த முறுக்கு மாவு காட்டிலும் அதுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம சேர்த்துக்கணும். இல்லைனா வந்து தண்ணி வந்து ரொம்ப அதிகமான மாதிரி ஆகிடும். இப்போ அடுத்ததாக இதில் வந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். 4 டம்ளர் அளவுக்கு மாவுக்கு 4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் கரெக்டாக இருக்கும், நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இது கூட சேர்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சுருந்து கை பொறுக்கிற அளவுக்கு இதோட சூடு வந்து குறையணும். குறைஞ்சிட்ட பிறகு நம்ம இதை எடுத்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த டோ. இப்போ அடுத்ததாக முறுக்கு குழாய் எடுத்துக்கலாம். இப்போ இந்த முறுக்கு குழாயில் முள்ளு முறுக்காச்சு இருக்குது இல்லையா, அந்த முள்ளு முறுக்காச்சு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கன்று வச்ச முள்ளு முறுக்காச்சு இருக்கும், அப்படி இல்லாட்டி 3 கன்று வச்சது இருக்கும். 3 கன்று வச்சது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து சீக்கிரத்தில் வேலை வந்து முடிச்சிடும். இப்போ இந்த அச்சு வந்து நம்ம முறுக்கு குழாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மாவு வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடான பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே டேரெக்டாக நம்ம எண்ணெயில் வந்து புழிஞ்சு விட்டுக்க வேண்டியதான். இதை நம்ம வந்து கையால் கூட இதை வந்து அறுத்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா கூட இப்படியே ஒரே ஷேப்க்கு முறுக்கு மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி விட்டு நல்லா 2 சைடும் ஈவனாக இருக்க மாதிரி கிறிஸ்பியாக்கி நம்ம வெளியில் எடுத்துக்கணும். வெளியில் எடுத்து நல்லா ஆறின பிறகு கூட நம்ம இதை வந்து இதை உடச்சி விட்டுக்கலாம். இப்போ அப்படி இல்லைனாலும் நான் பாருங்கள், இது வந்து முறுக்கு மாவை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்த உடனேயே இந்த மாதிரி ஒரு கத்தி இல்லாட்டி கரண்டி வச்சு அழகாக அப்படி லேசாக தூக்கணும்னா அது வந்து அப்படியே உடஞ்சி வந்துடும். நம்ம இதை வந்து கையால் வந்து செய்யும்போது, அதாவது முறுக்கு அச்சில் வந்து பிழிஞ்சு விடுவோம் இல்லையா, அந்த டைமில் கையால் இதை வந்து அறுத்து விடும்போது நமக்கு வந்து கையில் அனல் தெரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக முறுக்கு மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு வந்து இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு இல்லாட்டி கரண்டி வச்சு லைட்டாக தூக்கணும்னா அழகாக அதுவே வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து உடஞ்சிரும். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரவுண்டாக நல்லா முறுக்கு மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இது நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம கையால் உடச்சி விட்டுக்கலாம். நீங்கள் இப்போ தான் இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுக்காதீங்க. அந்த கத்தியை வச்சு உடச்சி விடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. முறுக்கு மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு வந்து இதை எண்ணெயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வெளியில் வச்சு ஆறின பிறகு நம்ம வந்து உடச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதோட பபிள்ஸ் அடங்கிட்ட பிறகு ஆஸ் யூஷுவல் நம்ம எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சுக்கணும். இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எல்லா மாவையுமே வந்து நல்லா பாயில் பண்ணி தான் அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்ட பிறகும் அதை எண்ணெயிலே வச்சுருந்தோம்னா கம்ப்ளீட்டாக கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக தீஞ்சு போகாது, அதே சமயம் கலரும் வந்து மாறாது. அவ்வளோதான். இப்போ பபிள்ஸ் வந்து அடங்கிடுச்சு. நம்ம இப்போ வந்து பட்டர் முறுக்கு வெளியில் எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே சுலபமான மெத்தடில் முறுக்கு மாவை பயன்படுத்தி 4 வகையான ஸ்நாக்ஸு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த 4 வகையான ஸ்நாக்ஸுமே 4 விதமான டேஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும், கேரண்டியாக. நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.